வெல்கம் டு குக் வித் பிரசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் உன்னியாப்பம். ரொம்ப ஈஸி ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போது நம்மளோட அரிசி நல்லா ஊறிடுச்சு. 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியிலேருந்து வடிகட்டி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம். 3/4 கிலோ வெல்லத்துக்கு இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம ஸ்டவ்வில் பாகு காய்ச்சி வெல்லத்தை நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஒன்று கொதிச்சுது, அவ்வளோதான். ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். எதுவுமே கம்பி பதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி தண்ணி மாதிரி ஆனால் போதும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்ட வெல்லமும் இப்படியே இருக்கும். இந்த சூட்லேயே லைட்டாக இப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெல்லம்லாம் கரைஞ்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணி வச்சு தான் நம்ம அரிசியை அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கல், மண், தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ஊர்ன அரிசியில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறதுனால ஒரு 2-3 ட்ரிப் அரைக்க போகிறேன். இதே நீங்கள் கிரைண்டர்னால் ஒரே தடவை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் ஊற்றி அரைச்சி இந்த திக்னஸ் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் இப்போது மாவில் பழத்தை அரைச்சி சேர்க்க போகிறேன். இங்கே 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துடலாம். மாவில் 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. உப்பு, பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். 2 மணி நேரம் கழிச்சதும் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் திக்காக இருந்தது. நான் இப்போ அந்த வெல்லம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் மாவை லூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் மாவில் கொஞ்சம் தேங்காய் சேர்க்க போகிறேன். அதுக்கு 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அந்த கட் பண்ண தேங்காவே உள்ளே சேர்த்து தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிருக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி உன்னியப்பத்தை ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துட வேண்டியது தான். பனியாரக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் பாதி எண்ணெயோ நெய்யோ என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மாவை ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி கிளாஸ் எடுத்திருக்கேன் மாவு ஊற்றுறதுக்கு. ஏன்னா கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா வெளியெல்லாம் சிந்திடும். அதனால் ஒரு கிளாஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக மாவு ஊற்றிட்டு ஒவ்வொரு குழியிலையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. மாவுமே ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பாதி தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மிதங்குது. இப்போ அப்படியே மெதுவாக ஒவ்வொரு இந்த சைடு அடுத்த சைடு திருப்பி அழகாக போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. மாவு ஒட்டலைன்னா நம்மளோட பணியாரம் சூப்பராக உள்ளேயும் வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட உன்னியப்பம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு பாருங்கள். செம்ம சாஃப்டாகவும் சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.